ஆதியாகமம் 49:22 யோசேப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கனித்தரும் செடி, அது கொடிகள் சுவர் மேல் படரும். சுவர் மேல் படரும்னு அர்த்தம் என்ன? அந்த சுவர் மேல ஏறும். சில மதில நாம ஏற வேண்டி இருக்கும். யோசுவா 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வேவு பார்க்க வர்றவங்களை அந்த ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அந்த வீடு அவள் அலங்கத்தின் மதிலில் இருந்து. சில மதிலை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டி வரும் தெரியுமா? இறங்க வேண்டி வரும். இறங்கலைன்னா மதில் இடியும் போது கம்பெனி பொறுப்பு கிடையாது. நான் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுவேன். சிலதை விட்டு இறக்குவார். ஆயத்தப்படுறது ஏறதுக்கு மட்டும் இல்ல, இறங்குறதுக்கும். ஏறதுக்கு மட்டும் இல்ல, போர்த்திபார் வீட்டுக்கு போறதுக்கு மட்டும் இல்ல, திரும்ப ஜெயிலுக்கு வர்றதுக்கும். நமக்கான ஸ்தானத்தில் வரும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ஏறி இறங்கி ஏறி அப்படிதான் இருக்கு. 104 சங்கீதம் 3 முதல் வாசி. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. கர்த்தர் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செட் பண்றார். ஸ்தாபித்தார், மூடினார், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு சத்தம் போடுவார் பாருங்க. அதுதான் உங்களுடைய குமுறல், உங்களுடைய சத்தம். பிள்ளைங்களை ஸ்கூல்ல எழுப்பும் போது பார்த்திருக்கீங்களா? காலைல 6 மணிக்கு மக்களே எழும்பு, 7 மணிக்கு எழும்பு, 8 மணிக்கு எழும்புறியா நான் வரவா? அதுதான் அங்க நடக்கு. இதுதான் நடக்கு. அதான் கண்டிதத்தால் விலகி ஓடி. எதுக்கு தெரியுமா? அவர் ஏற்படுத்தின. ஆண்டவர் உங்களை இப்படி இப்படி வைக்கிறாரா? ஏறி இறங்க பண்ணுகிறாரா? உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்.